சார் புஷ்பா 2 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாங்க சார். அதில் வந்து ஒரு கூட்டம் வந்தது, ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க. அதே மாதிரி திரு விஜயும் கைது பண்ணணும் அப்படின்ற குரல்கள் எழும்புது சார். இந்த மாதிரியான குரல்களுக்கெல்லாம் காரணம் விஜயை டார்கெட் பண்ணுறாங்களா, அவங்கள கைது பண்ணணுன்றதுக்காக இதை செய்தியை பரப்புகிறாங்களா சார்? அதாவது விஜய் மற்றும் அவரது கட்சியினரை திணறடிக்க வேண்டும், சிந்திக்க விடாமல் செய்ய வேண்டும், முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. அந்த புஷ்பா 2 திரைப்படத்தில் நடந்த சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு ஃபஸ்ட்டு ஷோவுக்கு ஒரு தியேட்டருக்கு போய் வெளியில் வந்து இந்த ஃபேன்ஸு ஃப்ரெண்ட்ஸியை அல்லு அர்ஜுனே உருவாக்குகிறார். அந்த கார் மேலே ஏறி இப்படி பண்ணும்போது ஏற்பட்ட நெரிசலில் தான் ஒரு தாயும் குழந்தையும் இருந்து விடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். அது ஒரு வணிக நோக்கத்துக்காக வேண்டுமென்றே செய்யப்பட்டது. ஒரு தெலுங்கானா முதல்வர் அனுமதி இல்லாமல் சார், அனுமதி இல்லாமல் தெலுங்கானா முதல்வர் அவர்கள் சொன்னது, காவல்துறை அந்த ஏரியா போய்கிட்டே போகாத, சின்ன ஏரியா, அங்கிட்டு போனோன்னா கஷ்டம் என்று சொல்லும்போது அதையும் மீறி வணிக நோக்கத்துக்காக நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் என்று சொன்னார். முறைப்படி காவல்துறையின் அனுமதியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நீங்கள் நேற்று ரொம்ப விரிவாக வச்சுன்னா, அதனால் திரும்ப ஐ டோன்ட் வாண்ட் டு ரீவிசிட் இட். அந்த வழியில் 30,000 பேர் கொள்ளாது என்பது கரூர் டவுன் இன்ஸ்பெக்டருக்கும் கரூர் டவுன் டிஎஸ்பிக்கும் தெரியுமா தெரியாதா? விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வரும்ன்றது தெரியுமா தெரியாதா? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இடத்துல நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியையும் பிரித்து பிரச்சாரம் செய்கிறார். கரூரில் 4 தொகுதி இருக்குன்னா 4 தொகுதியில் 4 பாயிண்ட் போட்டிருக்காரு. விஜய் கரூரில் பிரச்சாரம் பண்ணுறது ஒரே இடம். கரூரில் 4 தொகுதியோட கூட்டமாக அங்கே வரும். தொகுதிக்கு 10,000 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 40,000 பேர் வரும். 40,000 பேரை வேலுசாமிபுரம் கொள்ளுமா என்பது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா? சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இன்ஸ்பெக்டரை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி, அவருக்கே கம்ப்ளைண்ட் எழுத சொல்லி, அவரே அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி, அதுவும் தப்பா என்ன கட்சின்னு போட்டிருக்காங்க, விஜய் கட்சி, தமிழக மக்கள் கட்சி, தமிழக மக்கள் கட்சின்னு போட்டு, அவ்வளோ என்னையே அவசரம் உங்களுக்கு? கட்சி பேர் கூட தெரியாமல் நீங்களே எதுக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க? அப்போ என்ன புகார் கொடுக்குற? விஜய் எந்த கட்சின்னு கூட தெரியாமல் தான் நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணீங்களா? அப்போ என்ன மாதிரியான நிர்வாகம் இது? ஸோ இதைத்தான் கேள்வி கேட்க வேண்டும். விஜய் வேற கரூருக்கு செல்றதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் அனுமதி தரலன்னு சொல்லிட்டு செய்தி வருது. அனுமதி கேட்டாங்கன்றது ஒரு வாதத்துக்காக வச்சுக்கலாம். இது அஃபிஷியலாக எங்கேருந்துப்பா வந்துச்சு? விஜய் தரப்பிலிருந்து விஜய் கட்சியின் சார்பாக யாராவது ஒருவர் இதை வெளியிட வேண்டுமா இல்லையா? புஷி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, அருண்ராஜோ, ஆதவர்ஜுனோ, ஜான் ஆரோக்கியசாமியோ சும்மா நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, விஜய் என் கரூருக்கு போலன்னு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கலங்க என்று சொல்ல வேண்டாமா? நம்ம எங்கேயாவது காசிப்பில் பூந்து எடுத்து தெரிஞ்சுக்கணுமா? அதை உங்கள் கடமை இல்லையா? அது என்னையா கட்சி நடத்துறீங்க? கோர்ட்டில் போய் 1000 விஷயத்த சொல்கிறீங்க. திருச்சியில் இந்த கரூரில் இந்த சதி நடந்துச்சு, செந்தில் பாலாஜி தான் காரணம். அத்தனை வழக்கறிஞர்கள் வந்து வெளியே வந்து பேசுகிறாங்களே சார். கட்சி நிர்வாகிகள் எங்கே? இதை சொல்லுங்கள். வன்முறையை தூண்டுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக செடிஷன் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுற மாதிரியான ஒரு ஆளை வந்து நீங்கள் பொதுச் செயலாளராக வச்சுருக்கீங்கன்னா என்ன மாதிரியான வியூக வகுப்பாளராக இருப்பார் அவர் விஜய்க்கு? அதுதாங்க சார். ஏற்கனவே எஃப்ஐஆரில் திரு ஆதவ் அர்ஜுன் மேலே வழக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அவர் மேலே ஏதோ புதுசாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாமே, எதுக்கு சார்? வழக்கு பதிவு பண்ணதாக இதுவரை தெரியவில்லையே. வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்படுகிறது. சமூக வலைதளங்களில் எழுதி அவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து போட்டுவிட்டு, கருத்து சுதந்திரம் இல்லை, இது இல்லை, நேபாளத்தை பார்த்தீர்களா, நேபாளம் போல இங்கே புரட்சி வெடிக்கும், பங்களாதேஷை போல புரட்சி வெடிக்கும், ஜென்சியோட புரட்சி வெடிக்கும்னு போட்டுட்டு ஒரு 1/2 hourல டெலிட் பண்ணிட்டாரு. இவர் தான் சின்ன பசங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இவரே சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்கன்னா இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? இவ்வளோ நாள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்படிப்பட்ட நபர்கள் விஜய்க்கு ஆலோசனை சொன்னால் என்ன ஆலோசனை சொல்வார்கள்? அண்ணே நீங்கள் இங்கே இருங்கண்ணே, வீட்டில் இருங்கண்ணே, நாங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், உங்கள் பாதுகாப்பு தானே முக்கியம். ஆமாம், வீட்டில் இருங்கண்ணே, வெளில வந்துடாதீங்கண்ணே. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். 41 உயிர்கள் போயிருக்கு. நீங்களும் பொறுப்பு. திமுக அரசும் அதன் காவல்துறையும் எந்த அளவுக்கு இதற்கு பொறுப்போ உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஸோ அதை எதிர்கொள்ளுங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்ட்டு நானும் நம்புகிறேன். பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நீங்கள் தானங்க இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். நான் உங்களுக்காக யோசித்து நான் அங்கே பேசணுமா? ஏதோ லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி குறியீடுகளை பிடிச்சி பேச வேண்டியதாக இருக்குது. வந்தது அரசியலுக்கு, மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு வந்துட்டீங்க, ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. மக்களுக்காக தான் இறங்கி பேசணும்ல. அப்போ மக்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் வரமாட்டீங்க, அப்படி தானே? ஆனால் நாங்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடணுமா? அப்படி கேட்பாங்களா இல்லையா மக்கள்? தாவேக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு, நம்மளையும் நாளைக்கு கைது செய்யலாம். திரு விஜய் அவர்கள் வரைக்குமே அந்த கைது நீளலான்ற அடிப்படையில் சார் இந்த நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட கையை பிடிச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற நிலமையில் இருக்கும். ஸோ திரு விஜய் அவர்கள் பேசுனா அந்த விவகாரம் பெரிய அளவில் மக்களை போய் ரீச் ஆகுன்ற அடிப்படையில் தான் அவர்கிட்ட நம்ம இந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்பிக்கை ஏற்படுத்தணும் மாலதி. நான் எதற்காக உங்கள் பின்னால் வர வேண்டும், எதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று
என்னை கன்வின்ஸ் பண்ணுங்கள், எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. ஏற்படுத்தணுமா இல்லையா? ஏற்படுத்துகிறது தானே உன் தலைவர். கரூரில் தானே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. எந்த அதிகாரிலாம் கேஸ் போடுறாங்களோ நாளைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு பிறகு நீங்க எல்லாம் யார் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன். தொண்டனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும்ல சார், ஒரு தைரியம். இப்போ தாவேக தொண்டை எங்கே இருக்கான்? வாட்ஸ்அப்பில் கூட இல்லை, குரூப்லேருந்து வெளில போகிறான். அந்த அளவுக்கு தலைவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆமாம், இன்னும் நிறைய பேசலாம். மனசு கஷ்டமாக இருக்கும். விஜய் இந்த நேரத்தில் அவரை விமர்சனம் பண்ண வேணான்றதுக்கு நான் நிறுத்திக்கிறேன். அவர் நல்லாயே வரட்டும், புதுவெளிக்கு வரட்டும், அப்புறம் என்னோட விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறேன். இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் எதுங்க வதந்தி அப்படின்னு அவர் கேள்வி கேட்கறது மூலமா நம்மளை எல்லாரையும் தான் ஷீல்டு பண்ணியிருக்காரு. ஆமாம், மிரட்டாதன்றார் அவர். இதில் இந்த காவல்துறையிலேருந்து அந்த அறிவிப்பு வந்த உடனே பிஜேபி அஃபிஷியல் ஹேண்டில் ஸ்டாலினை ஹிட்லர் போல் வர்ணித்து மிரட்டாதீர்கள் என்று போட்டிருக்கிறார்கள். அப்படி தானே ஒரு அரசியல் கட்சி அணுகணும். திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் எப்போ சார் வெளியே வர வாய்ப்பு இருக்குது? ஜாமீன் கோருனா ஜாமீன் கொடுத்துருவாங்களாங்க சார்? குறைந்தது 20 நாட்கள் ஆகும் என்று நான் கணிக்கிறேன். என்னவென்றால் ஆயுத பூஜை விடுமுறைகள் நாளை முதல் தொடங்குகிறது. இதோடு நீதிமன்றம் திங்கட்கிழமை தான், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா? ஆமாம் சார், திங்கட்கிழமை தான் நீதிமன்றம் மீண்டும் திறக்கும். ஒன்று. இரண்டாவது, அடுத்தடுத்து எஃப்ஐஆர்கள் போட்டு வெளியே வரவிடாமல் செய்வது தான் ஐஸ்கிரீம் அதிகாரியின் ஸ்டைல். இந்த அன்றைக்கி ஒரு வீடியோ பேசினேன், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு என்று போட்டிருந்தது. எந்த அளவுக்கு கேவலமானவர்கள் என்றால், தியாகராய நகரில் லிமிட்ஸில் ஒரு பெண் வரதட்சணை கொடுமைக்காக ஒரு புகார் அளித்திருந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அந்த பெண் தரப்பில் இருந்த நியாயங்களை நமது நிகழ்ச்சியில் எடுத்து சொன்னதற்காக அந்த பெண்ணோட கணவர் மீது தான் வரதட்சணை புகார் அவங்க சொல்கிறாங்க. அந்த கணவரோட சகோதரர் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கிறார். அந்த ஐஆர்எஸ் அதிகாரி ஐஸ்கிரீம் அதிகாரியின் மனைவி இன்னொரு ஐஆர்எஸ் அதிகாரி அவரிடம் சொல்லி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காமல் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறாங்கன்ட்டு நாம் பேசியதற்காக அந்த டி நகர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கௌசல்யாவை நமக்கு ஃபோன் பண்ண சொல்லி, என்ன சங்கர் இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லி நான் சாதாரணமாக பேசுகிறேன். என்ன மேடம் நீங்கள் ஏன் எஃப்ஐஆர் போடல? நீங்கள் எதுக்கு இந்த டாக்டரை எதுக்கு போய் நீங்கள் போய் பொது இடத்துல போய் எதுக்கு பார்த்தீங்க? ஸ்டேஷனுக்கு சம்மன் கொடுக்க வேண்டியதானே என்று நான் கேட்குறேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்னை கெட்ட வார்த்தையில் அவமரியாதையாக பேசினான்னு அந்த உமன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த தகவலெல்லாம் என்கிட்ட சொன்னாருன்னு அந்த கௌசல்யாவோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மோகன் ஒரு ஆள், அவரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காரு. இப்படி பண்ணுற ஆளுங்க கைது பண்ண மாட்டாங்களா? விட்டுருவாங்களா ஃபெலிக்ஸை? ஸோ எவனுமே யூடியூப்பில் பேசக்கூடாது, புரியுதா? யூடியூப்பில் எவனுமே பேசக்கூடாது. யூடியூப்பில் சமையல் குறிப்பு போடு, பரிதாபங்கள் மாதிரி ஜோக்கு நிகழ்ச்சி போடு, சினிமா ரிவ்யூ போடு. நான் சொல்கிறத பண்ணேன்னா இன்னும் உனக்கு பரிசுகள்லாம் கொடுக்குறேன். நீ என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இல்லை அந்த மாதிரி இந்த பைத்தியம் சில வீடியோங்கள்லாம் போடுத, விஜய் இதுக்கு பதில் சொல்லணும் இந்த சமாதிக்குன்னு, அது மாதிரி வீடியோ போடு, ஏதாவது கேட்குறோமா? ஸோ அதனால் மீண்டும் அடுத்தடுத்து எஃப்ஐஆர்களை போட்டு ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் குறைஞ்சது ஒரு மாதம் ஆகும் என்று நான் கணிக்கிறேன், அனுமானிக்கிறேன்.